வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அப்பதாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, அத்தை, எப்படியாவது ரேவதிய என் அண்ணன் கூட ஒழுங்கா பேச வைக்கணும். அவளுக்கு அந்த கார்த்தி அப்படிங்கிற பேர்ல மட்டும்தான் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனா என் அண்ணனை தான் கார்த்தின்னு கொண்டாந்து நிப்பாட்டின பிறகும் அவ சரியா பேச மாட்டிக்கிறா. எனக்கு என்னமோ அவளுக்கு சந்தேகம் இருக்கோ அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன இப்படி சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாத்த, பாக்குறது எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவ சரியா என் அண்ணன் கிட்ட பேசவும் மாட்டிக்கிறா. அவ பேசினாதானே என் அண்ணனுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கும். அப்புறம் இந்த கல்யாணமும் 6 மாசத்துக்குள்ள நடக்கும். அவ பாட்டுக்கும் ஒரு மூலையில போய்கிட்டே இருக்கா. என் அண்ணன் கிட்ட சுத்தமா பேசவே மாட்டிக்கிறா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இரு பாப்போம். அஹ் ரொம்ப நாள் வந்துட்டு ரேவதி இப்படி இருக்க முடியாதுல்ல, அவ கண்டிப்பா வந்து உன் அண்ணன் கூட பேசுவா அப்படின்னு. அப்ப வில்லிய நினைக்கிறாங்க, என்ன இது, அத்தையும் சரியா பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்களே. அத்தை கொஞ்சம் ஏதாவது ஆதரவா பேசினாதானே நம்மளால சுலபமா வந்துட்டு அவங்கள நம்ம வழிக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க பாட்டிய போய் பாக்குறாங்க. பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, அந்த ஈஸ்வரி வீட்டுல நடக்கிற அநியாயம் எல்லாத்தையுமே இப்பதான் ஏன் கணக்குப்புல வந்து சொன்னான். ஈஸ்வரி ஏன் தான் இப்படி பண்றா? ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதோட எனக்கு மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. இப்ப அவ அந்த ஞாபக மறதியை பயன்படுத்தி எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கொண்டாந்து நிக்க வச்சு இப்போ அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். ஏன் அவ இப்படி பண்றா? ஹீரோ சொல்றாரு, பாட்டி, என் மேல உள்ள வெறுப்புனாலதான் பாட்டி அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு வேற பேர் சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு அத்தைய ஏமாத்திட்டேனா, அதனாலதான் அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, ஏயா, அவ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவ வர வர அநியாயம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான், நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு. சீக்கிரம் ரேவதியோட மனசுல இடம் பிடிச்சி ரேவதிய நான் கண்டிப்பா மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன். அத்தை கண்டிப்பா வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டியும் சரியா அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எப்படியாவது வந்துட்டு ரேவதிய நம்ம பக்கம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ நினைக்கிறாரு, வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த கலா யாரு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவளாலதான் வீட்டுல அவ்வளவு பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நேரா நம்ம மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயிலு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. ஹீரோ சொல்றாரு, வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, சோ அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தானே அத்தை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ அந்த கலா யாரு அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் போட்டோ அனுப்புறீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நான் முடிவு பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல, இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே வந்துட்டு வாண்டடா சொல்லிட்டீங்க. அந்த கலாவோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ரேவதி எங்க போனாலும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அதோட ரேவதி காரணம் பண்ணிட்டும் உங்களை சந்திக்கவே கூடாது அப்படின்னு அத்தை வந்து அந்த கலாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல. எப்போ பார்த்தாலும் அவங்க பின்னாடியே போறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோவை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு. உடனே மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஃபோட்டோவை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது மயில் ஹீரோ கிட்ட, சகல ஃபோட்டோவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, ஃபோட்டோவை பார்த்தேன், இவ வேற யாரும் இல்லை, என்னோட தீபா இறக்குறதுக்கு காரணமானவங்களில் ஒருத்தி அப்படின்னு. இதை கேட்டதும் மயில் ஷாக் ஆகுறாரு. என்ன சகல, இவ்வளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க? உங்கள் முதல் மனைவி இறக்குறதுக்கு காரணமாக உள்ளவளா? இவளையெல்லாம் எப்படி சகல வெளியில் விட்டு வச்சுருக்காங்க? ஹீரோ சொல்கிறாரு, நடந்ததை ஃபஸ்ட்டு கேளுங்க. என் தீபாவை வந்துட்டு இவளும் இன்னொருத்தையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போது கடத்திட்டு போகும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு
அந்த மாயாவை வந்து ஏதோ தாக்கிட்டாங்க. மாயா வந்துட்டு இறந்துட்டேன் அப்படின்னு நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு உயிரோட வந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. இவளை ரொம்ப நாளாக வந்துட்டு சரவணன் தேடிக்கிட்டு இருக்காரு, அவளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக. இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்கிறாரு, சகலை அப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் நேராக வந்துட்டு அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு வாங்க சகலை. இவளையெல்லாம் விடவே கூடாது. இவளுக்கு சரியான ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா கண்டிப்பா இவளுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். என் முதல் மனைவி இருக்கிறதுக்கு காரணமானவ. அவ ரொம்ப நல்லவ. அவளுக்கு எதுவுமே தெரியாது தெரியுமா, ரொம்ப இன்னசென்ட். ரேவதி அளவுக்கெல்லாம் அவ விவரமும் கிடையாது. ஆனா அவளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரத்துக்கு காரணமா இருந்தவ இப்போ உயிரோட இருக்கா. நான் இப்பவே சரவணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சரவணனை இங்க வர சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சூப்பர் சகலை, சீக்கிரம் அவளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுங்க, அதான் சரியா இருக்கும் அப்படின்னு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா எப்படி இருக்க, பிரச்சனைகள் நிறைய நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நண்பா பிரச்சனைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ரேவதிக்கு ஒரு சின்ன விபத்தாகிருச்சு. அந்த விபத்துல ரேவதி பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டா. அவ பழைய ஞாபகங்களை மறந்ததுனால அத்தைக்கு ஏற்கனவே என்னை பிடிக்காதுல்ல. ஸோ அவங்க எப்படியாவது என்னை விரட்டி விட்டுட்டு அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ரேவதியை வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறவனுக்கான அவனோட தங்கச்சி தான் வந்துட்டு அந்த மாயா. தீபா இருக்கிறதுக்கு காரணமா இருந்தவ தான் அந்த மாயா. இப்போ அவ உயிரோட அத்தை வீட்டுல வந்திருக்கா. அதுவும் ரொம்ப தைரியமா வந்திருக்கா. அவளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. அவ இருக்கிற வீடு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீங்க அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு நேரா அத்தை வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. இது கேட்டதும் சரவணன் சொல்றாரு, நண்பா அவளை எத்தனை நாள் நம்ம தேடிக்கிட்டு இருந்திருக்கோம். பாவம் தீபா இறக்குறதுக்கு காரணமானவ அவ. அவளை கண்டிப்பா விடக்கூடாது. நான் இப்பவே அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு நேரா அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோ நினைக்கிறாரு, நம்ம நேரா அத்தைக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ நேரா வீட்டு பக்கம் வராரு. ரேவதி வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க, அதனால ரேவதி வீட்டில் இல்லை. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை பார்த்ததும் அங்கேயே நில்லு, எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கலாவுக்கு வந்துட்டு ஹீரோவோட சத்தம் கேட்குது. அப்போது கலா நினைக்கிறாங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம், நம்ம இங்கே இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்துட்டு நம்மளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஸோ என்ன நடந்தாலும் சரி நம்ம இங்கே இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கலா வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட, அத்தை உங்களுடைய மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வந்திருக்காளே, அவளை வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு. ஈஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாரு, இந்த வீட்டு பக்கமே உன்னை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்ன தைரியத்தில் நீ வீட்டு பக்கம் வந்த? ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, நான் வந்துட்டு ரேவதி இருக்கிற நேரத்தில் நான் வரல, ரேவதி இல்லாத நேரத்தில் தான் நான் வந்திருக்கேன். அந்த கலாவை வெளியில் வர சொல்லுங்க, அவள் யாரு அப்படின்னு நான் பார்க்கணும். ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் அவளை பார்த்து நீ என்ன பண்ண போகிற? நீ தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போது நீ போக போறியா இல்லையா? ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு கலாவை வெளியில் வர சொல்லுங்க, இல்லைன்னா அவளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒளிஞ்சிருக்கா. இத்தனை நாளும் நான் அவளை தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் வந்துட்டு அவள் இங்கே வந்திருக்கா. நான் அவளை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். உடனே வந்துட்டு அவளை வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ கலா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம வெளியில் போகாமல் இருந்தால் இவன் உண்மையாகவே நம்மளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறது? சரி நம்ம வெளியில் போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கலா வந்துட்டு தைரியமாக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ஹீரோவை பார்த்து, எதுக்குடா என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய நாடகம் போட்டு உயிரோட இல்லை அப்படின்னு நடித்து நாடகம் போட்டு இங்கே எல்லாரையுமே ஏமாத்திட்டே இல்லை. என்னோட முதல் மனைவி தீபா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீதான். நீ இப்படி வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு கோபமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு ஈஸியா வந்து என்கிட்ட மாட்டுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன். ஈஸ்வரிய நேரா ஹீரோவை பார்த்து, யாரடா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற? இவன் என்னோட மருமக, உன்னால இவளை எதுவும் பண்ண முடியாது.
ஹீரோ சொல்றாரு, அத்தை, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எதுவுமே தெரியல, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. என்னோட மனைவி தீபாவை இழந்ததுக்கு முக்கிய காரணமே இவதான் தெரியுமா? என் மனைவி எப்படி இறந்தாங்க அப்படின்னு உங்க யாருக்குமே தெரியாது, ஆனா இவதான் காரணம் அப்படின்னு. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப வில்லி வந்துட்டு அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, இவன் சொல்றது எல்லாமே பொய், என்னை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி சொல்றான், என்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கறதுக்காக சொல்றான். நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா என்னோட அண்ணனுக்கு அவனோட பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு, அதனாலதான் இவன் பயந்துகிட்டு இந்த மாதிரி வந்து பழி சொல்றான். இங்க பாருங்கத்த, இவன் சொல்றதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, எப்படி என் மருமக மேல இவ்வளவு பெரிய பழிய போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அதிகாரிங்க வந்துருவாங்க, அதிகாரிங்க வந்ததும் அவங்க கிட்ட இவங்க பதில் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச, அப்ப வில்லி வந்துட்டு பயப்படுறாங்க. ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ கவலைப்படாத, அதிகாரிங்க வந்தாலும் ஒன்ன காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அதிகாரி சரவணன் வந்துட்டு அதிகாரிங்களை கூட்டிட்டு வராங்க. அவங்க எல்லாரையும் பார்த்ததும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சரவணன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, மேடம், உங்க வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கிற இந்த மாயாவை நாங்க கைது பண்ண வந்திருக்கோம். ஈஸ்வரி கேக்குறாங்க, மாயாவா? அவ பேரு ஒன்னும் மாயா கிடையாது. அப்ப அவரு சொல்றாரு, மாயா அப்படின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு அபிராமி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல மூத்த மகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அவரை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனைய கொண்டு வந்தாங்க. அபிராமி மேடத்தை மண்ணுக்குள்ள புதைச்சாங்க. இதே மாதிரி நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க. இவங்க மேல ஏற்கனவே நிறைய புகார் இருக்கு. கடைசியா தீபா மேடத்தை கடத்திட்டு போயிருக்காங்க. இவங்க கடத்திட்டு போன பிறகுதான் தீபா மேடம் அவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கினாங்க. இல்லைன்னா தீபா மேடம் இன்னைக்கு என் நண்பன் கூட உயிரோட இருந்திருக்கணும். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே இவங்க தான். அதனால இவ்வளவு புகாருக்கு காரணமான இவங்க மேல எங்க கார்த்திக் வந்துட்டு புகார் கொடுத்திருக்காங்க. அவங்கள கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க எங்களோட கடமையை செய்யறதுக்கு தடுத்தீங்க அப்படின்னா உங்களையும் சேர்த்து கைது பண்ற மாதிரி வரும். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. நேரா மாயாவை பார்த்து, கலா, என்ன கலா, இங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அத்தை, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பழி போடுறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு என் மேல சந்தேகப்படாதீங்க அத்தை. நான் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நான் என்னைக்குமே உங்களுக்கோ இல்லை இந்த குடும்பத்துக்கோ துரோகம் பண்ண மாட்டேன். என் அண்ணனை எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவனோட மனைவிய இப்போ என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கறது தெரிஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இப்படி பேசுறான். இவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. தயவு செஞ்சு அவன் சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாம என் மருமக மேல பழி போடுற. சரவணன் வந்துட்டு, மேடம், எங்க கிட்ட தகுந்த ஆதாரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு வீடியோ ஆதாரத்தோட காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி நேரா கலாவை பார்த்து, கலா, நீ இப்படியெல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு கொஞ்சம் கூட என்னால நம்பவே முடியல இவங்க சொல்றத. அதுக்கு கலா சொல்றாங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்னை வந்துட்டு போக விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கட்ட, அண்ணனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு. சரவணன் வந்துட்டு மாயாவை பார்த்து, இங்க பாரு, இது வரைக்கும் பேரையெல்லாம் மாத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பமா ஏமாத்தினது போதும், வா அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரவணன் வந்துட்டு மாயாவை கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க, நீங்க ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து என்ன முழுசா வெறுத்து நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்
எல்லாத்தையுமே தாராளமா பண்ணலாம். நான் என்னைக்குமே அதுக்கு தடையா இருக்கவே மாட்டேன். ஆனா ரேவதிக்கு இப்ப இருக்கிறது ஞாபக மறதி. அந்த ஞாபக மறதியை பயன்படுத்தி நீங்க இப்படி இவ்வளவு பெரிய தப்ப வந்துட்டு பண்ண பாத்தீங்க. இங்க பாருங்க அத்தை, ரேவதியோட லைஃப் வந்துட்டு நல்லபடியா இருக்கணும், அதுக்குதான் நானும் ஆசைப்படுறேன். நீங்களும் வந்துட்டு என்ன பிடிக்கல அப்படிங்கறதுக்காக ரேவதிய இந்த மாதிரி கண்ட மேனிக்கு யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரேவதியோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த மாதிரி அடுத்தடுத்து தவறான முடிவு எடுக்காம அவளுக்கு ஒரு நல்ல லைஃப ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ராஜே நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி பாத்தியா, உன்னோட அவசர முடிவால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தியா, நீ பண்றது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நீ முயற்சி பண்ணாத. ரேவதியோட எதிர்காலம் நமக்கு ரொம்ப முக்கியம், சரியா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயாவை சரவணன் கொண்டு போய் அடைக்கிறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கண்டிப்பா வெளியில வருவேன். நான் வெளியில வந்து மறுபடியும் அந்த கார்த்திய நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்கு சரவணன் சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் திருந்தி வேற ஏதாவது ஒரு நல்ல லைஃப வாழ்ந்திருந்த அப்படின்னா கண்டிப்பா நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ மறுபடியும் இதே மாதிரி தப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, கொஞ்சமாவது திருந்துறதுக்கான வழிய பாரு. மறுபடியும் இதே மாதிரி பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீ வந்த அப்படின்னா அது உனக்குதான் பிரச்சனை. வில்லி சொல்றாங்க, நான் கண்டிப்பா உன்னை விடமாட்டேன்டா. ஹீரோ சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா சரவணன்ட்ட, இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி இவ மட்டும் ரிலீஸ் ஆகவே கூடாது, நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இவளால நீங்க எந்த அளவுக்கு பிரச்சனையை அனுபவிச்சீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ என்ன நடந்தாலும் சரி இவளை நாங்க கண்டிப்பா வெளியில விடவே மாட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நடந்தது எல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க, அப்பா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அம்மாவுக்கு தெரியாமையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, உங்க அம்மா வந்துட்டு எல்லாரையும் நம்புவா, அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டான். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நல்ல வேலை அவன் யாருன்னே தெரியாம நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் முடிவு பண்ணிட்டேன். நல்ல வேலை அவரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, நான் தான் அப்பவே சொன்னேனே, யாரு என்ன ட்ரை பண்ணாலும் சரி உன்னையும் ரேவதியும் கண்டிப்பா யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நான் அப்பவே சொன்னல, அதே மாதிரி நடந்துச்சு பத்தியா. ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா, ரேவதிய என்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு அத்தை பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா நான் ரேவதிய எக்காரணம் முன்னிட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எப்படியாவது நீங்க தான் ரேவதிய என் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அபிராமியோட போட்டோக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு சாமி கும்பிடுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நீங்க வந்துட்டு வீட்ல இருந்தே ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண போறீங்களா? நீங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். 499க்கு 18 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 499க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.